நம்ம வீட்டு சமையலில் ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காயட்டும். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோன்னு கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவையான காய் நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடித்து வச்சுக்கிற சாதத்தை அதில் கொட்டி கலந்துக்கலாங்க. ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் நல்லா காயிட்டுன்னு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா வேகட்டுன்னு இதை எடுத்து நம்ம சாதத்தில் கொட்டி கலந்துக்கலாங்க. ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.